ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இதுவரை 4 எபிசோடில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை குறித்தும் வரலாறை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக இந்த எபிசோடில் 5வது எபிசோடாக இஸ்ரவேலருடைய வரலாற்றை குறித்து, கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு சில சம்பவங்களை குறித்தும் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்து, ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கிபி 70 அது தீர்க்க தரிசனமாக நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ கிபி 67க்கு பிறகு இஸ்ரவேலிலே ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இஸ்ரவேலர் மெசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். தங்களுக்கு ராஜ்யபாரத்தை மீட்டு கொடுக்கிற ஒரு மெசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிற சூழ்நிலையில அவருடைய மரணம் நேரிடுகிறது. அநேகருக்கு அது ஒரு புரியாத புதிராக மாறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர்கள் கூட இப்படிப்பட்ட அந்த மெசியாவை எதிர்பார்த்தார்கள். அதனால்தான் அவர் மரித்து உயிர்த்து பரமேறுகிற பொழுது இஸ்ரவேலுக்கு ராஜ்யபாரத்தை மீட்டுக் கொடுக்கும் காலம் இதுவா என்று கேட்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஐயோ இது உமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு மெசியா, ராஜ்யபாரத்தை மீட்டுக் கொடுக்கிற ஒரு மெசியாவாக இயேசு இருப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ மரித்து உயிர்த்து பரமேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இஸ்ரவேலர் ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகள் கழித்து, அதாவது கிபி 70 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. கிபி 67 மீண்டுமாக இஸ்ரவேலில் ஒரு புரட்சி வெடிக்கிறது. இஸ்ரவேல் ரோம அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுக்கு அந்த ராஜ்யபாரம் வேண்டும் என்றால் ரோம அரசாங்கத்துக்கு கீழே நாங்கள் இருக்க முடியாது என்று சொல்லி புரட்சி வெடிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவன் தான் பரபாஸ். அதனால்தான் பரபாசை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, 67க்கு பிறகு வெடித்த அந்த புரட்சி கடைசியாக ஏறத்தாழ கிபி 70 ரோம ராஜாவாகிய வெஸ்பசியனுடைய காலத்தில் அவனுடைய மகனாகிய தீத்து ராயன், அந்த தீத்து ராயன் தலைமையில இஸ்ரவேல் முழுவதும் தரைமட்டமாக்கப்படுகிறது. இரண்டாவதாக கட்டப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயம், அதாவது செருபாபேல் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம், மீண்டுமாக அது தரைமட்டமாக்கப்பட்டது. ஒரு சுவர் மாத்திரம் இருக்கிறது. எந்த இஸ்ரவேல் ஜனம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது அதற்கு முன்பதாக சொன்னார்கள், அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொல்லி, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே கிபி 70 தீத்து ராயனுடைய தலைமையில ஆயிரக்கணக்கான யூத இளைஞர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படுகிறார்கள். அது போக யானை வைத்து மிதித்து
ஏறத்தாழ எருசலேம் வீதியிலே, எந்த எருசலேம் வீதியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே எருசலேம் வீதியிலே யூத ஜனங்களுடைய இரத்த ஆறு ஓடியது. அவர்கள் தானே கேட்டார்கள், அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொல்லி. கிபி 70 நிறைவேறுகிறது. அதன் பிறகு இஸ்ரவேல் சிதறடிக்கப்படுகிறது. பல தேசங்களிலே போய் பல இடங்களிலே குடியேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்திய தேசத்திலும் ஒரு கூட்டம் இங்கே இப்பொழுதும் கூட பாம்பே பக்கத்தில் ஒரு சில கூட்டம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆக உலகத்தில் எல்லா இடங்களிலும் போய் மற்ற நாடுகளிலே போய் பரவுகிறார்கள். அதன் பிறகு ஐரோப்பா தேசத்திலும் பார்க்கிறோம். சிலுவை போர்கள் என்ற அந்த போர்கள் மூலமாக யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றதுனால அதே சிலுவை போர் மூலமாக யூதர்களை கொலை செய்கிறோம் என்று சொல்லி பல யூத ஜனங்கள், ஆயிரக்கணக்கான யூத ஜனங்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், செத்து மடிந்தார்கள். அதனுடைய உச்ச கட்டம்தான் கடைசியாக ஜெர்மனியில ஹிட்லர் மூலமாக ஏறத்தாழ 60 லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அப்படி கொன்று குவிக்கப்படுகிற பொழுது நடந்த சம்பவம், உலகமே ஹிட்லரை எதிர்க்கிற பொழுது போப்பானவர் அவர் தேவ தூதர் என்று சொல்லி, என்றால் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ததனால யூதர்களை கொலை செய்ய ஆண்டவர் ஹிட்லரை தேவ தூதராக அனுப்பிவிட்டார் என்று சொன்னார். அதற்காகத்தான் வெகுமதியாக போப்புக்கு சீதனமாக அந்த யூதரிடமிருந்து அடித்த பணமும் நகையும் சீதனமாக்கப்பட்டது. இது வரலாறு. ஆண்டவர் இயேசு லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கிறோம். லூக்கா 21:24 பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று சொல்லி எருசலேமை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் 70க்கு பிறகு நிறைவேறி எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்பட்டு அது மண்மேடாய் போனது. எத்தனையோ நூற்றாண்டுகள் அது மண்மேடாய் ஏறத்தாழ கடந்த நூற்றாண்டு வரை அது மண்மேடாக காட்சியளிக்கிறது. அது புறஜாதிகளுடைய கூடாரமாக மாறுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பிறகு நடந்தது என்ன என்று வேதத்திலே பார்க்கிற பொழுது ஓசியாவின் தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டுள்ளபடி, எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டுள்ளபடி, இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இதெல்லாம் பின்னால் பார்க்க போகிறோம். சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி மீண்டுமாக இஸ்ரவேல் உருவாவதை நாம் பார்க்கிறோம். வரலாற்றிலே என்ன நடந்தது என்று பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் பல தேசங்களில் சிதறப்பட்டு கிடக்கிற பொழுது முதலாக துருக்கியிலே, எனக்கு அருமையானவர்களே, துருக்கி அதை ஒட்டிய நாடுகளில் இருந்தவர்கள் சேம் வம்சத்தார். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியில் இருந்தவர்கள் காம் வம்சத்தார். இந்த காம், சேம், யாபேத் இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்முடைய வேதத்திலே. அதனால்தான் இந்த சேம் வம்சத்தாராகிய இந்த துருக்கியினர் இந்த இஸ்ரவேலர் தன்னுடைய சகோதரர்கள், அவர்களும் நம்முடைய சகோதரர்கள், அதனால் அவர்களை விட்டுவிட முடியாது என்றுதான் முதலாக ஏறத்தாழ 1492 கிபி 1492 முதலாக துருக்கியில் இருந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்பெயின், போர்ச்சுகல் இன்னும் மற்ற நாடுகளில் இருக்கிற யூதர்களை எல்லாம் கப்பல்கள் மூலமாக கொண்டு வந்து மீண்டுமாக
இந்த பாலஸ்தீனத்திலே குடியேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக முதலாக கிபி 1492 இஸ்ரவேல் பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதி வந்து குடியேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிற அந்த சூழ்நிலையில கிபி 1861 இஸ்ரவேலர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம் சீயோன் இயக்கம். இந்த சீயோன் இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. அவருடைய முதல் மாநாடே ஜெர்மனியில் நடந்தது. இப்படி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீயோன் இயக்கம் வளர்ந்து வருகிற அந்த சூழ்நிலையில என்ன நடந்தது என்று பார்க்கிற பொழுது கிபி 1917 ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால் இங்கிலாந்து இந்த துருக்கியை கைப்பற்றுகிறது. இங்கிலாந்து துருக்கியை கைப்பற்றின உடனே இந்த பாலஸ்தீனம் எல்லாம் அதற்கு கீழே இருந்தபடியினால இந்த பாலஸ்தீனத்திலே நல்லா கவனித்து பாருங்க, பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியை இஸ்ரவேலுக்காக கிபி 1917 பெல்ஃபோர் என்ற ஒரு டிக்ளரேஷனை கொண்டு வந்து அந்த டிக்ளரேஷன் படி ஒரு பகுதியை இஸ்ரவேலுக்கு அது மானியமாக கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் அங்கே குடியிருக்கிறார்கள். இன்னொரு பகுதி அங்கிருந்த பூர்வ குடிகளுக்கு அவர்கள் பிரித்து கொடுக்கிறார்கள். ஆக இந்த பாலஸ்தீனம் என்ற பெயரே முதலாக அலெக்சாண்டர் அவர் மூலமாக சூட்டப்பட்ட பெயர். கிரேக்கர்கள் சூட்டிய பெயர் தான் இந்த பாலஸ்தீனம் என்ற பேல்ஸ்தீன், அதாவது தேவனுடைய நகரம், தேவனுடைய இடம், அதான் அர்த்தம். ஆக இந்த பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வளர்ந்து ஏறத்தாழ பல இடங்களிலே குடியேறி வருகிறார்கள். அவர்களுடைய தந்தை என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிற தியோடர் ஹெர்சல், இந்த தியோடர் ஹெர்சல் மூலமாக இஸ்ரவேலுக்குள்ளாக ஒரு பெரிய புரட்சி வெடிக்கிறது. அந்த புரட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தான் உலகம் முழுவதும் விடுதலை 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 என்று சொல்லி இந்திய தேசத்திலும் அந்த விடுதலை இயக்கம், பல நாடுகளில் விடுதலை இயக்கம். ஆக இஸ்ரவேலருக்கும் ஒரு விடுதலை வேட்கை உண்டாகி அது புரட்சியாக வெடித்து கடைசியாக அது 1948 வருஷத்துல 1948 மே 14 இது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1948 மே மாதம் 14 முதலாக தியோடர் ஹெர்சல் அவருடைய தலைமையில இஸ்ரவேல் ஒரு தனி நாடு என்று சொல்லி தாங்களே பிரகடனப்படுத்துகிறார்கள். தனி நாடு என்று டிக்ளேர் பண்ணுகிறார்கள். இது 1948 மே மாதம் 14 இது நடைபெறுகிறது. தனி நாடாக மாறுகிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். 1948 மே மாதம் 14 ஒரு தனி நாடாக இஸ்ரவேல் அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாளிலே அது என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஓசியா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம், ஓசியாவின் புத்தகம் முதல் அதிகாரத்துல, ஓசியா முதல் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். கடைசி வசனம் 11வது வசனம். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள்.
இஸ்ரவேலின் நாள் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி ஏறத்தாழ 2600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஓசியா தீர்க்க தரிசனமாக யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு கிமு 700க்கு முன்பதாகவே இஸ்ரவேல் ஏறத்தாழ 10 கோத்திரம் அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டது. அதன் பிறகு அது என்ன ஆனது என்பதே தெரியாது. சிதறடிக்கப்பட்டது, கலப்பு இனமாக மாற்றப்பட்டது. ஆனால் கிமு 600க்கு பிறகு யூதா நாடு கடத்தப்பட்டது பாபிலோனுக்கு. ஆனாலும் எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி 70 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக யூதா இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த யூதா இன்று வரை இருக்கிறது. ஆனாலும் அந்த 10 கோத்திரம் என்ன ஆனது என்பது தெரியாது. ஆனால் மீண்டுமாக ஓசியா சொல்லுகிறார், இஸ்ரவேலும் யூதாவும் மீண்டுமாக ஒன்று கூட்டப்படும். இப்பொழுது அநேக இடங்கள்ல இந்த 48க்கு பிறகு மற்ற இடங்களிலும் இருந்து எல்லா இஸ்ரவேலர் இனங்கண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று கூட்டப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில், எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே, ஏனென்றால் இஸ்ரவேலே மலைகள் நிறைந்த ஒரு பூமி, அதில் குறிப்பாக எருசலேம் மலைகள் நிறைந்த பகுதி, மலை தேசம். ஆக அந்த மலை தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். மீண்டும் அத்தனை பேரையும் நான் மீண்டும் ஒரே ஜாதியாக்குவேன். சாலமோன் காலத்திற்கு பிறகு இரண்டாய் பிரிந்த இந்த இஸ்ரவேல் இப்பொழுது மீண்டும் நான் ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. அவர்களுக்கு ஒரே ராஜா இருப்பார், ஒரே ராஜ்யமாக இருப்பார். இன்றைக்கும் ஒன்றாக இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதன் பிறகாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏறத்தாழ 12, 13, 14 வசனங்கள் வரை 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 11, 12 அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் நம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தன் கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை எல்லாம் மீண்டும் சேர்த்து யூதாவின் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து, எல்லா திசைகளிலும் இருந்தும் மீண்டும் கூட்டுவார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக, 2500 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தற்பொழுது நிறைவேறுகிறதை நாம் வேதத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, 14வது வசனத்தை நாம் கடைசியிலே சொல்ல போகிறேன் என்றால் அதுதான் தற்பொழுது நடக்கிற யுத்தம். ஏனென்றால் 14வது வசனத்திலே கடைசியாக சொல்லுகிறார், அம்மோன் புத்தராகிய அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகள் மேல் பாய்ந்து, அது என்ன என்பதை நாம் கடைசியில பார்ப்போம். அப்படியானால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1948 மே மாதம் 14ஆம் தேதி இந்த இஸ்ரவேல் தனி நாடாக உருவானது. சரியாக 1948 மே 15 அடுத்த நாள், ஒரு நாள் கூட ஆகவில்லை,
அவர்கள் பிரகடனப்படுத்தி அடுத்த நாள் ஏறத்தாழ அநேக நாடுகள், சிரியா, ஈஜிப்து மற்றும் ஈரான், ஈராக், லெபனான், ஏறத்தாழ ஒரு 7 நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலை எதிர்க்கிறது. மற்ற எல்லா நாடுகளும் நல்ல மிலிட்டரி பவரோடு இருக்கிற சூழ்நிலையில் சரியாக ஒரு நாள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக 7 நாடுகளும் சேர்ந்து போர் செய்ய ஆரம்பிக்கிறது. பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில நடந்த சம்பவம் யாருமே எதிர்பார்க்காதபடிக்கு வானத்திலே போர் விமானங்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது ஏறத்தாழ அந்த தேசங்களுடைய நாடுகளுடைய 300 பிளைட், அதாவது போர் விமானங்கள், இந்த 300 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுகிறது. இதை அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு யுத்தம் முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு 1967 ஜூன் 5 ஒரு யுத்தம் நடக்கிறது. அது ஒரு 6 நாட்கள் யுத்தம் நடந்தது. அந்த 6 நாட்கள் யுத்தத்திலேயும் கடைசியாக இஸ்ரவேல் ஜெயம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த எருசலேமிலே ஒரு பகுதி, அதாவது மேற்கு பகுதியானது இஸ்ரவேல் கரத்திலே வருகிறது. இஸ்ரவேல் பிடிக்கிறார்கள். அதன் பிறகு அக்டோபர் மாதம் 7 1973 அக்டோபர் மாதம் 7 சரியாக மீண்டும் ஒரு யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நடந்தது. அதிலும் இஸ்ரவேலர் ஜெயம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 1990-91 ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் இஸ்ரவேல் அல்ல, மாறாக குவைத்தும் ஈராக்குக்கும் போர் நடந்தது. அப்படி ஈராக் குவைத் அந்த யுத்தத்துல ஈராக் குவைத்தை நோக்கி யுத்தம் செய்ததால அமெரிக்கா குவைத்துக்கு சப்போர்ட்டாக வந்து ஈராக்குக்கு விரோதமாக யுத்தம் செய்தது. ஆக ஈராக் அமெரிக்காவை அடிக்க வேண்டிய அந்த ஈராக் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்பாராத சூழ்நிலையில திடீரென்று ரஷ்யா கொடுத்த ஏறத்தாழ 39 ஏவுகணைகளை இஸ்ரவேல் மேல் இந்த ஈராக் ஏவியதை பார்க்கிறோம். 39 ஏவுகணைகள் வந்தது. உலகமே எதிர்பார்க்கவில்லை. அப்பொழுது அந்த தொழில்நுட்பமே இல்லை. ஆனால் அந்த 39 ஏவுகணைகளையும் வானத்திலே இடைமறித்து ஒன்று கூட இல்லாதபடி எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். உலகமே மிகவும் ஆச்சரியப்படுகிறது, அதிர்ந்து போய் இருக்கிறது. எந்த தொழில்நுட்பமே இல்லாத சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஒரு ஏவுகணை கூட விழாமல் 39 ஏவுகணைகளையும் வானத்திலே அழித்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் முதலாக இஸ்ரவேலுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. உலக நாடுகள் இஸ்ரவேலை ஒரு தேசமாக அங்கீகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சரியாக 50 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அக்டோபர் 7 ஒரு யுத்தம் நடக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் ஒன்று. ஏனென்றால் ஏசாயா 11 வசனத்திலே மீண்டும் இருவரும், இஸ்ரவேலரும் யூதாவும் இரண்டும் சேர்ந்து இந்த அருகில் இருக்கிற அந்த காசாவின் மேல் பாய்வார்கள். பெலிஸ்தியர் மேல், அந்த பெலிஸ்தியர் காசா அந்த தேசத்தின் மேல் பாய்வார்கள் என்று சொன்ன வார்த்தை ஏறத்தாழ 2600 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யுத்தம் இது நடக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொன்ன காரியம். இது எப்பொழுது முடியும் என்பது நமக்கு தெரியாது. தமிழகத்திலே பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 7 கோடி, ஆனால் அங்கே 1 கோடி பேர், கொஞ்சம்தான். அந்த கொஞ்ச ஜனம், அந்த தேசம் மலை தேசம், அந்த தேசத்துல இந்த யுத்தமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.
எத்தனையோ நாடுகள், அரபு நாடுகள் எதுவும் அவர்களை எதிர்த்து ஒன்று செய்ய முடியவில்லை. காரணம், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இஸ்ரவேலை ஒரு நாள் அவர் கைவிடவில்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆனால் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக கண்டுபிடிப்புகள் இஸ்ரவேலர் மூலமாக வந்தது. அநேக காரியங்கள் இஸ்ரவேல் மூலமாக வந்தது. இன்றைக்கு உலகமே அவர்களை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேல் பாழாய் கிடந்த அந்த தேசம் மீண்டுமாய் ஏதேனை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல மாறும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த தீர்க்கதரிசனம் இப்பொழுது நிறைவேறி பாழாய் கிடந்த தேசம் கொஞ்ச காலத்துக்குள்ள, ஒரு 50-60 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு அது செழிப்பான ஒரு தேசமாக, மற்றவரெல்லாம் அவர்களிடத்தில் டெக்னாலஜியை கண்டு வியந்து அவர்களிடத்தில் கேட்கிற அளவுக்கு இந்த உலகத்திலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் தேசமானது மீண்டுமாக துளிர்விட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அத்திமரம் துளிர்விட காணும் பொழுது அவருடைய வருகை சமீபம். அப்படியானால் மீண்டும் அத்திமரமாகி இஸ்ரவேல் 1948 துளிர் விட்டது. அவருடைய வருகை சமீபம். எப்பொழுது அது தெரியாது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த யுத்தம் எப்பொழுது முடியும் அதுவும் நம்முடைய கையில் இல்லை. ஆனால் ஒரு காரியம், 3வது ஆலயம் கட்டப்பட வேண்டும். 2 ஆலயம் இடிக்கப்பட்டாயிற்று. சாலமோன் கட்டிய ஆலயம் கிமு 600 நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்டது. அதன் பிறகு ஏறத்தாழ தற்பொழுது, அதாவது கிபி 70 செருபாபேல் கட்டிய அந்த 2வது ஆலயம் இடிக்கப்பட்டது. இப்பொழுது 3வது ஆலயம் என்றால் ஏறத்தாழ 48 இஸ்ரவேல் மீண்டும் உருவானாலும் அவர்கள் பலி செலுத்துவதற்கென்று ஒரு ஆலயம் இன்று வரை இல்லை. மீண்டும் அவர்கள் பலி செலுத்த வேண்டும். அந்த பலி செலுத்தி அது பாதி வருகிறது என்றால் தானியேல் அதை குறித்து எழுதுகிறார். ஆக மீண்டும் பலி செலுத்த வேண்டும் என்றால் ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆலயம் கட்டப்பட்டால் நிச்சயமாக முடிவு. அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். என்றால் மீண்டும் பலியிட ஆரம்பிப்பார்கள். அப்ப அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் இந்த யுத்தங்களை எல்லாம் பார்க்கிறோம். அவருடைய நோக்கம் என்ன? இந்த யுத்தங்களை எல்லாம் எப்படியாவது அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் எருசலேமிலே கிழக்கு பகுதியில இப்பொழுது ஒரு சுவர் மாத்திரம் இருக்கிறது. அதன் பக்கத்துல ஒரு மசூதி இருக்கிறது, அல் அக்ஸா மசூதி. அந்த அல் அக்ஸா மசூதி அது இஸ்லாமியருக்கு அது மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. மெக்கா மதீனாவை போல இதுவும் முக்கியம் வாய்ந்தது. ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் அந்த அல் அக்ஸா மசூதியில் தான் இந்த முகமது முதலாக ஞான திருஷ்டி அடைந்தார். அது மாத்திரமல்ல, அந்த அல் அக்ஸா மசூதியில இருக்கிற அந்த டூமுக்கு கீழே ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லில் தான் இந்த முகமது பரமேறி போனார் என்று அவர்களுடைய நம்பிக்கை. ஆகவே அது மிக மிக முக்கியமானது. அதனால்தான் 11வது நூற்றாண்டில் மீண்டுமாக அது புதுப்பிக்கப்பட்டு அது பயங்கரமாக வளர்ந்து இருக்கிறது. இப்ப அந்த மசூதி இஸ்ரவேல என்ன விரும்புகிறார் என்றால் அந்த இடத்தில் தான் மீண்டுமாக அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். காரணம், அந்த கல்லில் தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டான். ஆகவே அதே இடத்துல அதே கல்ல தான் நாங்கள் ஆலயம் கட்டி மீண்டுமாக ஆண்டவருக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் விரும்புகிறார்கள். இஸ்லாமியர் அவர்களும் அந்த இடம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதனால்தான் இப்பொழுது பயங்கர யுத்தம். இந்த காசா போர் மாத்திரமல்ல, இதனுடைய நோக்கம் இந்த மசூதி இருக்கிற இடத்துல அவர்கள் ஆலயம் கட்டப்பட வேண்டும்.
எசேக்கியேல் 38 அதிகாரத்துல முதல் ஏறத்தாழ ஒரு 20 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தெளிவாக கடைசியில் நடக்க போகிற கோகு மாகை யுத்தம், இந்த யுத்தம் எப்படி நடக்க போகிறது, இந்த யுத்தத்திலே எப்படி ரஷ்யா, இங்கு இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர்களை துரடு போட்டு இழுத்து வருவார் என்று சொல்லி 38 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே இதை செய்ய போகிறார். அப்படி அவர்கள் வந்து ஏகமாய் கூடும் பொழுது கடைசியிலே நாம் பார்க்கிறோம், அதாவது ஏறத்தாழ எசேக்கியேல் 38 அதிகாரத்திலே 16 வசனத்திலே வாசிக்கிறோம், நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்க பண்ணுகிறதுனாலே அவர்களை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் நானே வர பண்ணுவேன். அப்படி வருகிற பொழுது 18 பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் பயங்கர வைராக்கியமா போர் செய்ய போகிறார். இப்படிப்பட்ட அந்த யுத்தங்கள் நடுவில் கடைசியா அவர்கள் ஆலயம் கட்டப்பட வேண்டும். இது எப்பொழுது நமக்கு தெரியாது. அப்படி ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடக்க போகிறது என்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஐரோப்பா யூனியன் ஸ்திரீயையும் மிருகத்தையும், அதாவது மிருகம் அதன் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீயை சிம்பலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன் இதை கொண்டு வந்தார்கள்? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஐரோப்பா யூனியன் உருவாகிற பொழுது இந்த சிம்பலாக கொண்டு வந்தார்கள். ஏன் கொண்டு வந்தார்கள்? எனக்கு அருமையானவர்களே, இந்த அந்த ஸ்திரீ யார்? அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள்? அவள் எப்படி கடைசியாக என்ன செய்ய போகிறாள்? அந்த மிருகம் என்பது என்ன? அந்த மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிற ஸ்திரீ யார்? இதையெல்லாம் ஏற்கனவே பழைய எபிசோட்ல உங்கள் மத்தியில் இதை பகிர்ந்து கொண்டேன். அப்படியானால் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்திலே அந்த ஸ்திரீ யார் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே சொன்னேன். அந்த ஸ்திரீ கடைசியாக இந்த ஐரோப்பாவானது அந்த ஸ்திரீயின் மூலமாக, அந்த ஸ்திரீயை மையமாக அந்த ஸ்திரீ கடைசியில் வெளிப்பட்டு இந்த இஸ்ரவேலுக்கு சார்பாக வருவாள். அப்படி இஸ்ரவேலுக்காக சார்பாக வருகிற பொழுது கடைசியாக இஸ்ரவேலரே அவர்களை பார்த்து அந்த ஸ்திரீயை பார்த்து ஏமாற போகிறார். கடைசியாக அவள் இஸ்ரவேலுக்கு உதவி செய்வதை போல நடித்து அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு அவள் உதவி செய்ய போகிறார். அதனால்தான் இஸ்ரவேல் ஏமாந்து கடைசியில் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை நடக்கும். அதைத்தான் தானியேல் 9 அதிகாரத்துல கடைசி வசனத்துல சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கை ஏறத்தாழ 3.5 ஆண்டுகள் என்றால் இஸ்ரவேல் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு அவர் மீண்டும் பலி செலுத்த போகிறார். அப்படி மீண்டும் பலி செலுத்துகிற பொழுது அந்த பலி 3.5 ஆண்டுகள் தொடரும். அந்த 3.5 ஆண்டுகளுடைய முடிவில் இந்த ஸ்திரீயாக அந்த கிறிஸ்துவாக கடைசியாக பாழாக்குகிற அருவருப்பாக எருசலேம் ஆலயத்தில் உட்கார்ந்து நான் தான் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து என்பவன் நாட் ஆன்டி பட் ஆன்டை கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவை போல வருகிறவன், நான் தான் கிறிஸ்து, நான் வந்துவிட்டேன், எனக்கு நீங்கள் பலி செலுத்துங்கள், எனக்கு ஆராதனை செலுத்துங்கள் என்று எருசலேம் ஆலயத்திலே மீண்டுமாக உட்கார போகிறான். அப்படி உட்காருகிற பொழுது அந்த நேரத்தில் தான் இஸ்ரவேலுடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. அப்படி இஸ்ரவேலுடைய கண்கள் திறக்கப்படுகிற பொழுது இந்த அந்த கிறிஸ்துவனுடைய கோபம் உக்கிரத்திலே ஏறும். ஏனென்றால் அதற்கு முன்பதாக 3.5 ஆண்டுகள் உலகம் முழுவதையும் அவன் தன்னுடைய குடைக்கீழ் கொண்டு வந்து
அதனுடைய முத்திரையை தரிக்காதவர்கள் வாங்கவோ விற்கவோ முடியாத அளவுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் நடக்கும். அதுதான் உபத்திரவ காலம். அவனை பின்பற்றாதவர்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, பூமியிலே ஜீவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதன் பிறகு இந்த 3.5 ஆண்டுகள் கழித்து அவன் எருசலேம் தேவாலயத்தில் உட்காருகிற பொழுது இந்த இஸ்ரவேலர் அவனுக்கு பலி செலுத்த முடியாது என்று சொல்வார். காரணம், அந்த 3.5 ஆண்டுகள் கழித்து இவன் உட்காருகிற பொழுதுதான் இஸ்ரவேலுடைய கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது மெய்யான இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து என்று இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் இந்த பலி முடிவுக்கு வரும். என பலி செலுத்த மாட்டார்கள். பலி முடிவுக்கு வரப்போகிறது. அப்படி பலி முடிவுக்கு வருகிற பொழுது, ஆனால் எனக்கு அருமையான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பலியாகி பலியை முடித்து விட்டார். இனி பலி கிடையாது. நாம் இனி பலி செலுத்த போவதில்லை. ஏனென்றால் நமக்கு பரலோக வாசல் திறக்கப்பட்டாயிற்று. இதை நான் அடுத்த எபிசோடில் சொல்ல போகிறேன். இயேசு எப்படி பலியாகி பரலோகத்தின் வாசலை திறந்தார் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கும் ஒரு சில பலி செலுத்துகிறதை நாம் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. அதை குறித்து அடுத்த எபிசோடில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்படியானால் அந்த பலி முடிவுக்கு வருகிற பொழுது அந்த அந்து கிறிஸ்துனுடைய கோபம் உக்கிரமாக அது இஸ்ரவேலுக்கு விரோதமாக திரும்புகிற பொழுது ஆண்டவர் ஒரு நொடியில இஸ்ரவேலரை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அவரே பாதுகாக்க போகிறார், அவரே போஷிக்க போகிறார், அவரே அவர்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறார். 3.5 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடத்திய தேவன் கடைசியா 3.5 ஆண்டுகள் அவர்களை பாதுகாக்க போகிறார். இதான் கடைசியில் நடக்க போகிறது. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்க போகிறது. அப்படி நடக்கிற பொழுது கடைசியில என்ன நடக்க போகிறது? இந்த அந்து கிறிஸ்து உலகம் முழுவதையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூட்ட போகிறான். அந்த அந்து கிறிஸ்து யார் என்பதை கடந்த எபிசோட்ல உங்களுக்கு சொன்னேன். அந்த அந்து கிறிஸ்து உலகம் முழுவதையும் கூட்ட போகிறான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக. அவனுக்கு பின்னால் நான் தான் கிறிஸ்து என்று சொல்ல போகிறான். ஆக அவனுக்கு பின்னால் இந்த உலகத்துல மற்றவர் அல்ல, கிறிஸ்தவர்கள் தான். ஏனென்றால் அவருடைய முதல் வருகையில அவருடைய ஜனமும் அவருடைய குருக்களை வைத்த பிசாசு ஆண்டவரை சிலுவையில் அறைகிறான். அதே போல கடைசியில நடக்க போகிற இந்த அர்மகுதன் யுத்தத்திலும் அவருடைய ஜனங்களும் அவருடைய குருக்களும் முன்னாலே நிற்க போகிறார். அவர்களை வைத்துத்தான் இந்த காரியம் நடக்க போகிறது. மாறுபாடுள்ள எல்லா சந்ததியரும் இதிலே ஒன்று கூட்டப்பட போகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் ஏற்கனவே முன்கூட்டியே நம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து இந்த வேத சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். கண் திறக்கப்பட்டவர்களாக, வேதத்தை அறிந்தவர்களாக, வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொண்டவர்களாக, எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பிசாசு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. நமக்கும் ஆண்டவர் கொஞ்ச காலத்தை வைத்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலத்துல ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்தோம் என்றால் அவரோடு கூட என்றென்றைக்கு நித்தியமாக அவருடைய ராஜ்யத்திலே போய் சேர முடியும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து சகல சத்தியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.